ஓம் ஏகதந்தாய தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பரசோதயாத். நெக்ஸ்ட் ஜே நேர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சனி வக்ர பயிற்சி பலன்கள். சனியுடைய இயல்பான பார்வையிலிருந்து அந்த இயல்பான பார்வைக்குரிய பலன்களிலிருந்து மாறுபட்ட எதிர்பாராத மிகப்பெரிய யோகத்தை வழங்கக்கூடிய ஒரு சிறந்த பயிற்சி தான் சனி வக்ர பயிற்சி. அதாவது வக்ரம் இல்லாத ஒரு பார்வை ரொம்ப கடுமையா இருக்கும், கொடுமையா இருக்கும். அந்த சனி பார்க்கக்கூடிய இடமெல்லாம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திவிடும். ஆனால் வக்ரம் பற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய பலன்கள் மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தும். அதற்கான விளக்கத்தை பார்ப்போம். இப்ப வக்ர பயிற்சி என்றால் என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தெளிவா புரியும். சூரியன் இருக்கக்கூடிய இடத்திலிருந்து 5, 6, 7, 8ஆம் இடங்களில் சனி பகவான் வந்தால் வக்ரமாகி விடுவார். ஏன் வக்ரமாகிறாரு? சூரியனுக்கு அருகாமையில் வரும் பொழுது சூரியனுடைய கொடூர சக்தி, கொடூர வெப்பத்தை தாங்க முடியாமல் சனி பகவான் பின்னோக்கி ஓடுகிறார். எப்பா தாங்க முடியலப்பா, பின்னோக்கி ரிவர்ஸ்ல போறார். அதான் ரிவர்ஸ்ல போறதுதான் வக்ரம். அப்ப அவருடைய இயல்பான ஒரு பார்வையினுடைய அந்த சக்தி, அந்த கொடூர பார்வை குறைந்து வக்ர பார்வையாக மாறுகிறது. அப்ப அவருடைய அந்த பார்வை பலன் குறைந்து நல்ல பலனாக மாறிவிடுகிறது. அவரை பார்க்கக்கூடிய உக்கிரக பலன் குறைந்து ஒரு மிகப்பெரிய யோக பலன்களாக மாறிவிடுகிறது. இதுதான் சனி வக்ர பயிற்சியினுடைய பலன்கள். புரிஞ்சுட்டீங்களா? சனி வக்ரம் இல்லாம எந்த இடத்த பார்த்தவரோ அதெல்லாம் யோகமா மாறிடும். அப்படிப்பட்ட தடைப்பட்ட சனியினுடைய பார்வையினால் எந்தெந்த இடங்கள் தடைப்பட்டதோ அதெல்லாம் தாறுமாறான மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய, மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியமான பலன்கள். தடைப்பட்ட வியாபாரம், தடைப்பட்ட பொருளாதாரம், தடைப்பட்ட பதவி, தடைப்பட்ட அரசியல், அரசாங்க உத்தியோகங்கள் அனைத்துமே நல்ல தடைப்பட்ட திருமணங்கள், தடைப்பட்ட சொத்துக்கள், தடைப்பட்ட கோர்ட்டு வம்பு வழக்குகள் அனைத்தும் தடைப்பட்ட அனைத்துமே தாறுமாறான வெற்றியை தரக்கூடிய சனி வக்ர பயிற்சி. புரிஞ்சுட்டீங்களா? அதே நேரம் இது பொது பலன். உங்க தனிப்பட்ட ஜாதகத்துல சனிபான் எப்படி இருக்கிறார் அதுக்கு ஏற்றவாறு தான் பலன் கிடைக்கும். அதை தெரிஞ்சுக்கணும்னா கீழே உள்ள நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய ஒரு சிறந்த உத்தரவாதம் தான், உங்கள் ஒவ்வொருவரின் தலையெழுத்தும் பிரம்மனால் எழுதப்பட்டதுதான் பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம். உங்க தலையெழுத்து பிரம்மன் தான் எழுதியிருக்கிறார். ஆக பிரம்ம விதிப்படி உங்க தலையெழுத்து பிரம்ம வேத ஜோதிட சாஸ்திரம் என்பது ஒருபோதும் தப்புவதில்லை. பிரம்மனால் எழுதப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. அவரு நல்ல கவனிக்க, உங்களுக்கு என்ன தலையெழுத்து எழுதியிருக்காரு அதை சரியா கணித்தா சரியா நடக்கும். கிரகங்கள் எந்தெந்த இடத்துல உட்கார்ந்து என்னென்ன காரியத்தை செய்ய போதோ கண்டிப்பா செய்யும். எந்தெந்த இடத்துல எந்த கிரகம் அந்த காரியத்தை சரியாகவே செய்யும். அதை சரியா கணிச்சு சொல்றதுன்னா இங்க தவறு ஏற்படுகிறது. அந்த தவறு இங்க வரக்கூடாது. கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. வெற்றி நிச்சயம், கவலைப்படாதீங்க. கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கங்க. புரிஞ்சுட்டீங்களா? இங்க சொல்லக்கூடிய வார்த்தை தான், கணிச்சு அப்படி சொன்னது நடக்கணும். இதுதான் இங்க முக்கியம். புரிஞ்சுட்டீங்களா? ஆக கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்க, ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி. சனி வக்ர பயிற்சி ரிஷப ராசிக்கு எப்படியெல்லாம் யோகத்தை தரப்போகுது அப்படின்றத பார்ப்போம். இப்ப ரிஷபத்துக்கு இயல்பாவே பொதுவாகவே பாத்தீங்கன்னா 11ஆம் இடம் மிகப்பெரிய இயல்பு. அதாவது வக்ரம் இல்லாத காலங்களில் சனி பகவான் யோகமான இடத்துல தான் இருக்கார். நல்ல ஒரு வெற்றி ஸ்தானத்துல இருக்கார். இப்ப அவர் வக்ரமாகிறார். அப்ப வக்ரமாகும் போது அவர் பார்த்த இடங்கள் என்ன? அதாவது 11ஆம் இடத்தில் இருந்தால் உங்களுடைய சுய எண்ணங்கள், ஆசைகள் ஒரு சீக்கிரமா நடக்கக்கூடிய விஷயத்தை தடப்பட்டு அந்த காரியத்தை வெற்றியா முடிப்பார். ஆனா இப்ப அப்படி இல்லை. நினைச்ச உடனே சாதிக்கலாம். அப்படி மனசில் நினைச்ச உடனே இந்த காரியம் வெற்றி அடையும். போய் பார்த்தோன்னே வெற்றி அடையும். பார்த்தோன்னே 1 கோடி ரூபாய் கிடைக்கும், 1 லட்சம் ரூபாய் கிடைக்கும். ஒரு பிசினஸ் அப்படி தொட்டு இந்த காரியத்தை செஞ்சு முடிச்ச உடனே அப்படி பணமா கொட்டும்.
ஒரு மனுஷனை, ஒரு முக்கியமான மனிதனை சந்திக்க போறீங்க. அப்ப முன்னாடி சந்திச்சதுக்கு இப்ப சந்திச்சதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்ப முன்னாடி சந்திக்கும் போது அது பல முறை முயற்சி பண்ண வேண்டியிருக்கு. அவர் சந்திக்க முடியாம கூட போகலாம். அந்த வியாபாரம் வெற்றி அடையாம போகலாம். ஆனா இப்ப வந்து எடுத்து பார்த்தவன வெற்றி. உனக்கு ஓகேப்பா, உன் பிசினஸ் ஓகே, உன்னதான் அப்செப்ட் பண்ணிக்கிறோம், இந்த அட்வான்ஸ் வாங்கிக்க, இந்த 1 கோடி வாங்கிக்க, 10 லட்சம் வாங்கிக்க, 20 லட்சம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லக்கூடியதா இருக்கும். ஆக எடுத்த உடனே வெற்றி வரக்கூடிய, டக்கு டக்கு டக்குன்னு எல்லா வேலையும் முடியும். இதுதான் சனி வக்ரத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு மிகப்பெரிய வெற்றி சாதனைகள், வெற்றி சாதனைகள். சரி, அடுத்தது என்ன? அவர் பார்க்கக்கூடிய 5ஆம் இடம் உயர் பதவி. உயர் 11ஆம் இடத்துல 5ஆம் இடத்தை பார்க்கிறார். பிள்ளைகளுக்கு ஒரு திருமணமோ, பிள்ளைகளுக்காக உயர் கல்வியோ, அதுல ஏதாவது தடைபட்டிருந்தா அந்த உயர்கல்வி மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தும். பிள்ளைகளுடைய திருமணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி ஏற்படுத்தும். அதே பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தடைபட்டிருந்தால் அந்த பூர்வீக சொத்து பிரச்சனைகள் ரொம்ப பிரமாதமா முடிஞ்சு சொத்துக்கள் வந்து சேர்ந்துடும். தடைபட்ட பதவி வந்து கிடைச்சிடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இப்படிப்பட்ட பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்த்து தடைபட்ட காரியங்களை மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்தினார். 11ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்தை அவர் பார்க்கும் பொழுது இந்த வக்ரத்தினால் ஏற்பட்ட தடைகள் நீங்கி, அதாவது இயல்பான சனி பகவான் ஏற்பட்ட அந்த பார்வை பலன்கள் எல்லாம் நீங்கி, இப்ப வக்ரத்தினால் அந்த காரியங்கள்லாம் மிகப்பெரிய வெற்றியை ஏற்படுத்திடும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக பதவி உயர்கள், புத்திர ஸ்தானங்கள், குழந்தைகளோட உயர்வு எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிடும். சொத்துக்கள் பிரமாதம் அமைஞ்சிடும். அதாவது மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம், மிகப்பெரிய லட்சாதிபதி யோகம், உலக அளவில் மிகப்பெரிய பிசினஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்தும். அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் உங்களுக்கு எங்க பார்க்கிறாரு? மகர, அதாவது தனுசுவை பார்க்கிறார். தனுசுவை பார்க்கிறார். அப்ப தனுசு உங்களுக்கு ரிஷபத்துக்கு 8ஆம் இடம். தனுசு 8ஆம் இடம். அப்ப கடன், நோய், வம்பு, வழக்கு, கடன், எதிரி, நோய், வம்பு, வழக்கு, பகைகள் இதெல்லாம் சரியாயிடும். அதாவது பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், திடீர் விபத்துக்கினால் ஏற்பட்ட பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸ், வம்பு, வழக்குகள் இதெல்லாம் மிகப்பெரிய வெற்றி ஏற்படுத்திடும். அப்ப ஒரு 8ஆம் இடம் என்பது ஒரு நிரந்தர வருமானத்தை தடை செய்யக்கூடிய இடமாக சனிவான் பார்த்திருந்தால் அந்த தடையெல்லாம் நீங்கி தாறுமாறான பண வருமானத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். தாறுமாறான நல்ல திருமண வாழ்க்கை, மகிழ்ச்சியான பூரிய சொத்துக்கள், பதவி உயர்வுகள் என்று சூப்பரா அமைஞ்சிடும். அதுல மாற்று கருத்தே இல்லை. அதே நேரம் ரிஷபராசி நேயர்களே, இது பொதுவான பலன். சனி உங்க இயல்பான ஜாதகத்திலே வக்ரமாக இருந்தால் நீங்கள் தான் கோடீஸ்வரர். உங்கள் ஜாதகத்திலேயும் சனிபான் வக்ரமாக இருந்து தற்போது இந்த வக்ரமான காலங்கள் உங்களுக்காகவே, உங்கள் வாழ்க்கை யோகத்தை ஏற்படுத்துவதற்காகவே, உங்களை லட்சாதிபதி ஆக்குவதற்காகவே, நீங்கள் கோடீஸ்வரன் ஆவதற்காகவே இந்த வக்ர பயிற்சி. மறந்து விடாதீர்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே நம்பருக்கு நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே உங்களுக்கு சனி பகவான் வக்ரமா இருக்காரா? அந்த வக்ரத்துக்கு இந்த வக்ரம் 2 சேரும் போது உங்க என்ன மாதிரி வாழ்க்கையில முன்னுக்கு கொண்டு வர விடணும், எப்படிலாம் நீங்க முன்னுக்கு வர நினைக்கிறீங்களா அப்படி முன்னுக்கு வந்துடலாம். டாப்ல இருக்கும். உங்க லைஃபே சூப்பர் லைஃப், 100% ஒரு பொற்காலமாக அமைஞ்சிடும் உங்களுக்கு. மேலும் கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி தெளிவாகிக்கலாம். நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம்.